வணக்கம் நேயர்களே, பாலிமர் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய ராசி பலன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்க, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் வருடம். குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி, தேய்பிறை பஞ்சமி காலை 6:08 அதுக்கு பின்படி சஷ்டி தீதி வந்துடுதுங்க. பூராட நட்சத்திரம் இன்றைக்கி இருக்குது. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், அதாவது மேஷம் ராசிக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம். கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னி ராசியில் கேது, கும்பம் ராசியில் சனி, மீனம் ராசியில் பார்த்திங்கன்னா ராகு புதன் செவ்வாய். ஸோ இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எடுத்த செயல்களில் வெற்றி, ஜெயம், நீண்ட நாள் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாள். பொருளாதார அபிவிருத்திகளை முன்னேற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வருதுங்க. கணவன் மனைவி இடையே காலையில் ஒரு சின்ன சலசலப்பாக இருந்தாலும் மாலை நேரத்தில் சரியாகிவிடும். 3வது நபர் தலையீடு, 3வது நபர் வாக்குவாதங்களை நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்களுடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ளே உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாள் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு நல்ல செய்திகள் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. பயணங்கள் இருந்தாலும் அந்த பயணங்களில் நல்ல நன்மைகள் ஏற்படுத்தும் விதமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் பழகிட்டு இருந்தவங்க நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவர்களை சந்திக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. அவங்கள இன்றைக்கி சந்தித்து அதனால் சில மகிழ்ச்சியும் சில உயர்வுகளும் லைஃபுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல தகவல்கள் இன்றைக்கி வரப்போகுது ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீண்ட நாள் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும். புது இடத்துக்கு பயணம் போகின்ற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குங்க, சரிங்களா? அதே சமயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளும் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது. பணம் போன்ற விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் மிகச்சிறப்பான ஒரு நல்ல பலன் தான் இன்றைக்கி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. மிதுனம் ராசி. அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அலுவலகத்தில், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புகழ், கௌரவம், அந்தஸ்து, மேலதிகாரிகளின் கனிவான பார்வை, எவ்வளவு தான் வேலை இருந்தாலும் டெடிக்கேட்டாக செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மேல் இடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்கின்ற விதமாக இன்றைக்கி சூழ்நிலைகள் அமையப்போகுது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய வாரிசுகளுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருக்கணும். தாயாரின் ஆலோசனை மற்றும் தாய்வழி உறவினர்களால் இன்னும் நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க. கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நினைச்ச காரியங்கள் நடக்கலையே அப்படிங்கிற மனதை ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு தவிப்பு, தத்தளிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் நேற்று நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி மாறப்போகுது. எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாம், எதாக இருந்தாலும் ஒரு ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, தைரியம், மனதில் ஒரு நல்ல ஒரு உத்வேகம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. புதிய மனிதர்களின் அறிமுகம், வேலையில் பார்த்திங்கன்னா வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைக்கி குறைவது போன்ற விஷயங்கள், நீண்ட நாள் திட்டமிட்ட காரியங்களை இன்றைக்கி செய்வது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கடகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக அற்புதமான நாள். நீண்ட நாள்
பிரிஞ்சிருந்த ஒரு நண்பரை சந்திக்க போகிறீங்க, அல்லது உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன, வேண்டான்னு உறவே வேணான்னு சொல்லிட்டு போன உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஓடோடி வந்து உங்களுடைய உறவுகளை நட்புகளும் தேடி வருவாங்க, ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். விரும்பியவர்களையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் ஒரு சிலருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அது வந்து வீட்டில் தெரிஞ்சு அதில் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வர மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து காரியங்களும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடந்து மனதில் மகிழ்ச்சி அலைய உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான இல்லறம் போன்ற நல்ல விஷயங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா உடல் பருமன் மற்றும் உடல் ஒவ்வாமை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒபிசிட்டி போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான கவனம் மேற்கொள்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. மருத்துவரை சந்திக்கிறது போன்ற விஷயங்கள் இன்றைக்கி இருக்குங்க. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம் இருந்தாலும் மாலை நேரத்துக்கு பிறகு சின்ன சின்ன சலசலப்புகள், வாக்குவாதங்கள் வருவது தவிர்க்க முடியாது. பொருளாதார நிதி நிலைமை போன்ற கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் நேர்மையாக நடந்து கொண்டால் இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு பலன்களை இன்றைக்கி இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவால் போட்டிகளை கடந்து இன்றைக்கி காரிய வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். எவ்வளவுதான் இடர்பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கலைந்து மனது என்ன சொல்லுதோ, மனதில் ஒரு காரியம் திட்டமிட்டுங்க, பிளான் பண்ணபடி நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அற்புதமாக இருக்குது. மாணவர்களாக இருந்தால் பார்த்திங்கன்னா வேலை சுமை, அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அலைச்சல் திருச்சல்னால சில நல்ல ஒரு ஆதாயங்களும் காரிய வெற்றிகளும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு நாள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, மனமகிழ்ச்சி, புதிய அறிமுகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டீஹைட்ரேட்டு, உடல் வெப்பநிலை போன்ற விஷயங்களை சற்று கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும். அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி, சந்தோஷம் சூப்பராக இருக்க போது. அதாவது குடும்பத்தோடு வெளியில் சென்று வருகின்ற ஒரு நல்ல ஒரு நாளாகவும் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உடல் ஒவ்வாமை, அதாவது உடலுக்கு சாப்பிடக்கூடிய நிறைந்த உணவு வகை, அமிலம், காரம் போன்ற விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி ஹீட்டு, இந்த சூடு, ரொம்ப ஹாட்டான உணவு வகையில் சாப்பிடுறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இந்த கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கண்ணுங்கருத்துமாக கவனமாக இருப்பது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குது. அதே சமயம் நீண்ட நாள் திட்டமிட்ட காரியங்கள் இன்றைக்கி சிறப்பாக இனிதே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்றைக்கோ எப்போதோ செய்த காரியங்களுக்கு இன்றைக்கி அதை உக்காந்துக்கிட்டு குழப்பிட்டு இந்த காரியம் இப்படி ஆகிடுமோ, அந்த காரியம் அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், உணர்வு, கவலை இப்படியெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு காலையில் எந்திரிச்சிலேருந்தே வருதுங்க. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம், உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் மந்திரங்களை உச்சரித்து இன்றைய நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே அற்புதமான நாளாக இருக்குது. அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம், சனீஸ்வர கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டோங்க அப்படிங்கிற இந்த நிலைமை இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு அடி எடுத்து வைக்கும் பொழுது இன்றைக்கி நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் தான் இருக்குது. பயம் நீங்கும், சரிங்களா. அதே மாதிரி பொருளாதாரம், நிதி நிலைமைகளில் சற்று கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய முதலீடுகள் போடணும், இப்போ தொழிலை விஸ்தரிப்பு பண்ண போன்ற விஷயங்களில் அடுத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வரும், சரிங்களா. இருந்தாலும் கொஞ்சம் இந்த காலம் வாங்கி அந்த காலம் போட்டு கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது இன்றைய நாளில் மிகச்சிறந்த ஒரு பலன்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்களிலும் ஒரு நிதானத்தோடு பொறுமையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஸ்பீடாக செய்கிறீங்க, உடனடியாக அந்த காரியத்துக்கு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பட்டும் படாமல் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி,
அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தெளிவாக குழப்பம் இல்லாமல் சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ட்டு ஆஃபீஸில் டென்ஷன், ஒர்க் அதிகம் அப்படிங்கிற மாதிரி மகர ராசிகள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்ணு கருத்துமாக கவனமாக செய்து வந்தீர்களானால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக மேன்மையான பலன்கள் இருக்குது. யார்கிட்டையும் வாக்குறுதியோ வாக்குவாதங்களோ பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன வார்த்தைகள் பேசினா கூட இன்றைக்கி பகை வர்ற மாதிரி ஒரு அமைப்புகள் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ வாக்கில் கவனம் தேவைப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க. கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளி இடங்களுக்கு, அதாவது வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது. ஃபேமிலியோட போகிற மாதிரி அமைப்பு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, சந்தோஷம், மகிழ்ச்சி. தனவரவு பொருளவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்கள் மகன் மகளுக்கு முன்னேற்றம் கருதி ஒரு சில செலவுகள், புதிய நபர்களை சந்திப்பது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்துவீங்க. நீங்கள் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்துக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஃபேமிலியோடு போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் மிகச்சிறந்த ஒரு பலன்களை இன்றைக்கி கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மனதில் இருக்கிற ஒரு அச்சம், பயம், கவலை போன்ற விஷயங்கள் இன்றைக்கி காணாமல் போகின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா ராகு, புதன், செவ்வாய். ஸோ நீர் ராசி. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற விஷயங்களுக்காக வெளியூர் போகணும், பாஸ்போர்ட்டு, விசா இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சில தடைகள் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த தடைகளெல்லாம் உடைப்பட்டு அதுக்குண்டான நல்ல செய்திகள், வாய்ப்புகளாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியம் பெருகும், மன மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவுகளினால நல்ல ஒரு இனிப்பான செய்திகள் இன்றைக்கி வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜுவல்ஸ் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது, நிலம், மனை, வீடு சம்மந்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அண்ணன் தம்பி, அதாவது சகோதர சகோதரிகளினால் ஒரு நல்ல ஒரு மேன்மை, தாயினால் நல்ல ஒரு நிதி நிலைமை, பொருளாதார விஷயங்களில் தாய் வழி உறவினர் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிற சுகங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாகவே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். நன்றி.